வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த பலே கில்லாடி கைது செய்யப்பட்டுள்ளார். கைரேகை பதியாமல் இருக்க கையுறை அணிந்து கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை சோழவரம் நகர் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்தவர் 35 வயதான சரவணகுமார். இவர் நிகழ்ச்சி ஒன்றிற்காக புதுச்சேரிக்கு குடும்பத்துடன் கடந்த மாதம் 30ஆம் தேதி சென்றிருந்தார். இந்த மாதம் 6ஆம் தேதி வீட்டின் கிரில் கேட் உடைக்கப்பட்டிருப்பதாக எதிர் வீட்டில் உள்ளவர்கள் செல்போன் வாயிலாக தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் 7ஆம் தேதி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 10 சவரன் தங்க நகை வெள்ளிப் பொருட்கள் திருடு போனது தெரியவந்தது. நகைகள் கொள்ளை போனது குறித்து குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் சரவணகுமார் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் முகமூடி அணிந்து கையுறை சாக்ஸ் தொப்பி அணிந்து செல்லும் நபரின் உருவம் பதிவாகியிருந்தது. அதை வைத்து அக்கம் பக்கத்தில் போலீசார் விசாரித்ததில் வீட்டின் எதிர்புறம் கட்டுமான வேலை நடந்து வரும் தொழிலாளர்கள் அந்த நபர் இங்கு ஒரு நாள் கொத்தனார் வேலை செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்தனர். அதன் பேரில் யார் மூலமாக வேலைக்கு வந்தார் என்பதை விசாரித்து அவரிடத்தில் சென்று விசாரித்ததில் அந்தோணிராஜ் மூலம் அறிமுகமானதாக தெரிவித்தனர். பின்னர் அந்தோணிராஜின் முகவரியை பெற்று அங்கு சென்று பார்த்தபோது அங்கு கொள்ளையன் தங்கியிருந்தார். அவனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. அவன் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 25 வயதான டிகாராம் என்பதும், இதற்கு முன்பு இருசக்கர வாகன திருட்டு, கடையை உடைத்து திருடுவது, வேலூரில் ஜோய் அலுகாஸ் நகை கடையை துளையிட்டு 18 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த பலே கில்லாடி என தெரிய வந்துள்ளது. கட்டிட வேலை செய்யும் போது வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்ட டிகாராம் கொள்ளையடிக்க திட்டமிட்டு அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் சிக்காமல் இருக்க அருகில் உள்ள மற்றொரு வீட்டின் மாடியில் ஏறி இந்த வீட்டில் இறங்கி பூட்டை உடைத்து கொள்ளையடித்ததாகவும், கைரேகைகள் பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காக கையுறை அணிந்து திருடியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளான். அவனிடமிருந்து 7 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய கடப்பாரை, திருப்புலி, ரிஞ்ச், கையுறை, இதனை வைத்து எடுத்து செல்ல பயன்படுத்திய டியூப் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.